மாண்பமைந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கார்த்திக் விஸ்வ ஸ்டேட் அப்படின்ற வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தோம். அந்த வழக்கில் இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றம் நேரடியாக விசாரணையில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த விசாரணை சாட்சி விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் குற்றம் பண்ண எல்லாரும் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம். குற்றம் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தண்டிக்கப்படணும், உயர் அதிகாரிகளும் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் யாரெல்லாம் தவறு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத ஆய்வு செய்கிற விதமாக இந்த 6 காவலர்கள் ப்ளஸ் நிகிதா ப்ளஸ் வந்து உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இவங்க யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஓப்பன் கோர்ட்லேயே டிபேட் நடந்தது. அதன் அடிப்படையில் மனுவின் அடிப்படையில் வழக்கு சம்பந்தமான கோப்புகளை எல்லாம் ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரித்து அதன் அடிப்படையில் யார் மேலாம் தவறு இருக்குதுன்றது விரைவில் தெரிய வரும். தெரியாது சார், அது யாருக்குமே தெரியாது சார். சீலிட்ட கவரில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும். யார் நான் சொல்கிறேன் 27/6, 28/6, 29/6, 30/6 வரைக்கும் இந்த 4 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த 10 பேரும் யார் கூடலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விவரம் அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டில் கண்டிப்பாக பதிவாயிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த ஈடுபட்டது யாரெல்லாம் அப்படின்ற உண்மை இந்த உலகத்துக்கு மிக விரைவில் வெளியில் வரும் நம்பிக்கை. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேற இது அழைப்படும் கோர்ட்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி, எப்படி அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எங்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சம்மன் கொடுத்தாங்க, எஸ்பியை பேசியிருக்காங்க, குற்றவாளிகிட்ட பேசியிருக்காங்க, இந்த கேஸுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் சொல்லுவாங்க. இல்லை, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த போலீஸும் விசாரித்தா நீதி கிடைக்காது அப்படின்றதெல்லாம் கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ணோம். போலீஸார் விசாரித்தா நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரிக்கின்றதா நம்மளோட கோரிக்கை. அந்த அடிப்படையில் இடைக்காலகட்டமாக தான் இந்த விசாரணை நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து வழக்கு சாட்சியங்கள்லாம் அழிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ வந்து நீதிமன்றம் முறையாக பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஐஓட்டை இனிமேல் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது தான் அடுத்து வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆய்வு பண்ணும்போது தான் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அதன் மூலமாக தான் பதில் கிடைக்கும். 6 தனிப்படை காவலர்கள், டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர், நிகிதா, மொத்தம் 10 பேருடைய இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கால் டீட்டெயில் 27 இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அதிகமாக பேசியிருக்காங்களா, சம்பவம் முன்னாடி பேசியிருக்காங்க? சார் தெளிவாக பதில் சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது சார், அதை அக்சஸ் பண்ணக்கூடாது சார். நான் அக்சஸ் கிடையாது சார். சாட்சியிலேயோ ஆவணங்களையோ அக்சஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது சார். நாங்கள் சிபிஐ மேலே எந்த வெறுப்பும் எங்களுக்கு கிடையாது. சிபிஐ விசாரிக்கும் போது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சிக்கல் வருது, அதில் தாமதம் ஏற்படுது. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா 30-40 நாட்களுக்குள்ளே விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அது சிபிசிஐடி மூலமாகவே தாக்கல் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். யார் விசாரித்தாலும் நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழே விசாரிக்கணுன்றதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழே சிபிசிஐடி விசாரித்து 30-40 நாட்களுக்குள்ளே தேவையான கால அவகாசத்துக்குள்ளே விரைவாக இந்த வழக்கை முடிச்சு சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வழக்கு நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் விசாரிக்கப்படணுன்றதை நாங்கள் இல்லை, நாங்கள் மனுவிலேயே அந்த கோரிக்கை தான் வச்சுருக்கிறோம். இன்ட்ரீம் ஆர்டர் தான் போட்டிருக்காங்க இந்த 8/7 வரைக்கும். இன்னும் ஃபைனல் ஆர்டர் பிறப்பிக்கப்படலை. இந்த 8/7 நம்ம மாண்புமிகு விசாரணை நீதிபதி ஐயா அவர்கள் அறிக்கை தாக்கல் பண்ண பின்பு நம்ம மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கீழே அதில் முடிவெடுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.